கடைகளில் போய் சாப்பிட்டிங்கன்னா இந்த பாஸ்தா மினிமம் 200 300 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் நம்ம கையால் அதை விட டேஸ்டியாக செய்கிற மாதிரி ஒரு க்ரீமி அண்ட் டேங்கியான பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு நான் பெண்ணை பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அந்த கண்ணெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த டைம்குள்ளே நம்மளுக்கு பாஸ்தாவும் 90% அளவுக்கு குக் ஆகிருக்கும். 100% குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மசாலாவில் போட்டு வதக்க போகிறோம்ல, ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் மறுபடியும் ஒரு தடவை அலசிட்டு அந்த தண்ணியையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைனா ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 3 துருவின பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டை துருவி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்துட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ரெட் சில்லி சாஸ் ரெண்டுமே எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, காஞ்ச வரமிளகாவை மிக்சியில் போட்டு அது ஃப்ளேக்ஸாக, அதாவது ஒன்று பாதியமாக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைக்கக்கூடாது. அதை சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி திக்கன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கோங்க. பாஸ்தா ஆட் பண்ண உடனே சீசனிங்காக மிக்சட் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிக்சட் ஹெர்ப்ஸ் இல்லைனா நீங்கள் ஆரிகானோ கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இது கூடவே கொஞ்சமாக பெப்பரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கோட் ஆகி உங்களுக்கு மீதி அந்த 10% பாஸ்தா பாயில் ஆகாமல் இருந்துச்சுல்ல, அது இந்த 2 மினிட்ஸில் குக் ஆகி வந்துடும். அந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த சீஸையாச்சும் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் நார்மல் சீஸ் க்யூப்ஸை தான் கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேங்கி அண்ட் சீஸியான பாஸ்தா ரெடி. என்னோட ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ரெசிபி கூடங்க. ஸோ நம்பி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.